வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு கூர்மை இல்லாத கத்தியை எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். உங்ககிட்ட நைஃப் ஷார்ப்னர் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களோட நைஃப் வந்து 2 minutesல நீங்கள் ஈஸியாக ஷார்ப் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தடை வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு கூர்மை இல்லாத நைஃப் எடுத்திருக்கேன். இதோட எட்ஜஸ்லாம் ரொம்பவே திக்காக இருக்குது. இது நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி இது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க, இந்த தக்காளி இந்த நைஃபால கட்டே பண்ண முடியல. ஸோ இதை போய் நம்ம இப்போ ஷார்ப் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த கத்தியோட பிளேடை வந்து ஒரு 10 செகண்ட் போல டைரக்ட் தீல வாட்டிக்கோங்க. இந்த பிளேடோட எல்லா பகுதியும் தீல படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு செராமிக் மக் எடுத்திருக்கேன். இதை வந்து தலைகீழ நம்ம திருப்பி வச்சிடலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் ரிங் மாதிரி இந்த மாதிரி ஒரு ரஃப்பான பகுதி இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த நைஃபை ஷார்ப் பண்ண போகிறோம். உங்கள் நைஃப் ஒரு 20 டிகிரி ஆங்கிளில் போல் வச்சுக்கிட்டு இப்படி கீழேருந்து மேலே நோக்கி போங்க. அதுக்கப்புறமா திருப்பிட்டு மேலேருந்து கீழே நோக்கி வாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 தடவை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரே சைடில் மேலேயும் கீழேயும் போனீங்கன்னா இன்னும் வந்து கூர்மை இல்லாமல் போயிடும். ஸோ ஒரு சைடில் கீழேருந்து மேலே திருப்பி வச்சுட்டு மேலேருந்து கீழே இதே மாதிரி ஒரு 10 தடவை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்னோட நைஃபை ஷார்ப் பண்ணிட்டேன். ஸோ இதோட ஷார்ப்னஸை நம்ம போய் டெஸ்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்மளோட நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே ஈஸியாக நம்மளோட நைஃபை நம்ம ஷார்ப் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நைஃபை ஷார்ப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஈஸி அண்ட் குவிக்கான மெத்தட். ஸோ உங்ககிட்ட நைஃப் ஷார்ப்னர் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. உங்களுக்கு ஒரு செராமிக் மக் மட்டும் இருந்தால் போதும். ஸோ கண்டிப்பாக அந்த நைஃப் ஷார்ப்பிங் ட்ரிக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.